பச்சைக்கிளி மாமோய், என்னையா திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்கீரு? ஏட்டி, என் மொழியே அப்படித்தான். உனக்கு திருட்டு மொழியா தெரியுதுன்னா நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ, உன் மொழியை பார்த்து ஆசைப்பட்டு தான் நான் கட்டிக்கிட்டேன் தெரியுமா? ஆனா ஏன் இப்படி பேந்த பேந்த முழிக்கீரு? உங்க ஆத்தானியா வந்துட்டா? ஏட்டி, அது எதுக்கு இப்ப ஞாபகப்படுத்துற? என்ன நீர் முழிக்கிறது அப்படித்தானே இருக்கு? யோ, இந்த மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏட்டி, திருட்டு மொழின்னு வேற சொல்ற. இந்த மொழிக்கு ஆசைப்படலாம் கல்யாணம் கட்டுவியாட்டி? என்னடி இது? ஓ, போவே. உமர்கிட்ட பிடிச்சதே அந்த முட்டைக்கண்ணு தான் தெரியுமா? நீர் பேந்த பேந்த முழிக்கும் போது எம்பூட்டு அழகா இருப்பேருன்னு தெரியுமா? என்ன பவளவள்ளி சொல்ற? உனக்கு என்ன அம்பூட்டு பிடிக்குமா? ஆமாய்யா, உமரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எங்க உங்க ஆத்தா நம்ம ரெண்டு பேரையும் சேர்ந்து பேச விடுறாவ, குறுக்க குறுக்க வந்து உட்காந்துக்கிறதாவ. பின்ன என்ன பண்றது? மாமோய், பச்சைக்கிளி மாமோய், உமரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். செல்வா, எனக்கு பயமா இருக்குடா. ஏன் தானம் பயப்படுற? நீ எதுக்கும் பயப்படாத, அதான் நான் இருக்கேன்ல. என் பயத்துக்கு காரணமே அதுதான். எங்க அம்மா மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டு தெரியுமா? என்னைக்கு மாட்ட போறோமோன்னு தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இங்க பாரு, மாப்பிள்ளை தானே பாக்குறாங்க. ஒன்னும் உன்னை கட்டி கொடுத்துடலையே. இங்க பாரு, பொண்ணுனா மாப்பிள்ளை பார்க்க தான் செய்வாங்க. அதுக்கெல்லாம் பயந்தா சரியாகுமா? கூடிய சீக்கிரம் நானே எங்க வீட்டுல உள்ளவங்களை கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல பொண்ணு கேக்குறேன். அதெல்லாம் சரிதான். கொடுப்பாங்களா? கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன், தெரியலையே. ஆனா ஒன்ன தவிர என்னால வேற யாரையும் கல்யாணம் கட்டிக்க முடியாது. நான் மட்டும் வேற யாரையாவது கட்டிக்க வேணா என்ன? என்னால உன்னை விட்டுட்டு யாரையும் கல்யாணம் கட்டிக்க முடியாது. இந்த பீச்சுக்கு வந்தாலே ஒரே கொஞ்சில்ஸா இருக்கு பாத்தியா? அங்க உங்க அம்மா கொஞ்சிட்டு இருக்காங்க, இங்க இந்த அக்காவும் இந்த அண்ணனும் கொஞ்சிட்டு இருக்காங்க. இல்ல, நான் வாங்கிட்டு தான் கட்டிட்டு இருக்கேன். நீ என்னடா திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்க? அது யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியுதா? இந்த பங்குஜ ஆச்சி இருக்காங்க பாரு, அவங்க பொண்ணு தனலட்சுமி. அதான் அப்படி பார்த்துட்டு இருந்தேன். ஒரே லவ்வா தான் இருக்குண்ணே. எங்க பார்த்தாலும் ஒரே லவ்வா தான் இருக்கு. இல்ல, ஆச்சிக்கு தெரிஞ்சா விளக்க மாட்ட கொண்டு அடிக்கும்ல. இல்ல சொல்றேன், இட்டுனூண்டு பாவாடை சட்டை போட்டுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருப்பாளே, அந்த தனலட்சுமியால இம்மா பர்ஸ் விழுந்து எப்படியெல்லாம் ஜடை போட்டு அப்படி ஸ்டைலா இருக்கா. இல்ல, ஒரே அடியா ஊத்து ஊத்துன்னு ஊத்தாதல. என்னமோ அவளை உனக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி சும்மா கதை விடுறியோல. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னோம்ல. இல்ல, நம்மளும் வளர்ந்து பெரிய ஆளானாலும் அப்படியே நம்மளும் கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு அப்படியே பீச்சுக்கு வருவோமா? சொல்லல. எனக்கு ஒன்றும் தெரியலையே, வருவோம் தான் நினைக்கிறேன். வாழ எங்க அம்மாட்ட போய் கேட்போம். இல்ல வேண்டாம்ல, அம்மா விளக்க மாட்ட கொண்டு சாத்த போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா. போய் போய் என்னல போய் உன் பொண்டாட்டிய கொஞ்சிறதுக்கு உனக்கு வர இடமே கிடைக்கலையோ? பீச் தான் கட்டிட்டோம். ஏன்பா பீச் இப்படி அசிங்கப்படுத்துற? சரி, நீ தான் இங்க கொஞ்சிட்டேன்னு பார்த்தா அங்க போய் பார்த்தா தனலட்சுமி அக்கா. இல்ல சொல்ற, தனலட்சுமியா? ஆமா, அத்தை, அந்த பங்குஜாட்சி பொண்ணு இல்ல, அவதான் ஒரே கொஞ்சம் சாடுக்கு. யார் அந்த பையனு பாத்தியா? அது யாருன்னு எனக்கு தெரியல. இல்ல பரட்ட பட்டாபி, உனக்கு யாருன்னு தெரிஞ்சிச்சா? சொல்லல. இல்ல, அவரு வட்டி கொடுவாடு பாரு, வட்டிக்கு காசு கொடுப்பாரு. அவர் பேர் என்னது? முருகதாசா, முருகனா ஏதோ ஒண்ணு. அந்த ஆளோட மகன் தெரியுமா? அந்த அண்ணன் பேரு செல்வமணி. என்னடா சொல்ற? அவர் வந்து மரட்டி காசு வாங்கிக்கிட்டு கிட போற அவரோட மகனா? இது செல்வமணி என்னன்னாலது? ஆமாடா. இங்க பாரு பவளவள்ளி, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை. யாரும் இருந்துட்டு போறாங்க. இங்க பாரு, நீ போய் பங்குஜாக்காட்ட சொல்லிட்டு இருக்காத. ஆமாமா, இதெல்லாம் வாடாத வேலை. யாரும் இருந்துட்டு போறாங்க. எங்க பாரு, நீ போய் மாட்டி விட்டு அந்த அக்காவை ஆச்சி வாடியில கொண்டு அடிக்கும். என்னைக்கா இருந்தாலும் தெரியத்தானே செய்யணும். ஏமோ, அது
எல்லாரும் ஒரே ரொமான்ஸா பேசிட்டு இருக்காங்களே எனக்கும் ஆசையா எடுக்கல. என்ன சொல்ற? உனக்கும் ஆசையா இருக்கா? இல்ல நீ சின்ன பையன், உனக்கு என்னத்துக்கு அந்த வேண்டாத வேலை? எனக்கும் 10 வயசு முடிய போட்டுட்டுமா 11 வயசு பறந்துரும். அதுக்குள்ள மீச முளைக்கணும் தெரியுமா? மீச முளைச்ச பிறகுதான் நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் கூட்டிட்டு அப்படியே பீச்சுக்கு அப்படியே சினிமா பார்க்கலாம் போகணும் தெரியுமா? இப்ப போனா எல்லாரும் ஒன்னே விளக்க மாட்ட கொண்டு அடிப்பாங்க. இல்ல படிக்கிற வழிய பாக்கறியா? ஆசை அடக்காமல ஆசையா? அதுவும் சரிதாம்ல. சும்மா ஒரு இதுக்கு ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அப்படியே நல்லா கெத்தா இருக்குல்ல. இதெல்லாம் தேவையில்லாத வேலை படட்ட பட்டாபி. கெத்து அது இதுன்னு சொல்லிதான் ஊர்ல உள்ள பயில்வான் எதையாவது பண்ணிட்டு போய் சேலுக்குள்ள உட்கார்ந்துருக்கான். கெத்தாவது மண்ணாங்கட்டியாவது. இங்க பாரு, எப்பவுமே நல்லவனா இருக்கணும்னு நினை, சரியா? ஏம்ல லவ் பண்ணா தப்பா கெட்டவனா சொல்லு? அந்த சப்ஜெக்ட் எல்லாம் நமக்கு தெரியாது. எங்க அப்பாவே எங்க அம்மாவை லவ் பண்ணி தான் கல்யாணம் கட்டிக்கிட்டு தெரியுமா? அப்போ எங்க அப்பா பெரிய ஆளு, அதனால அது நல்லது. அதே மாதிரி நானும் பெரிய ஆளான பிறகு அப்படி கல்யாணம் கட்டிக்குவேன். நீயும் பெரிய ஆளான பிறகு காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலைக்கு போன பிறகு அப்படி கட்டிக்கும், சரியா? அதுவும் சரிதான். சூப்பர்ல நீ.